சுவாரஸ்யமான ஒரு தகவல் முந்தைய சந்திப்பு பற்றி. டிசம்பர் 5ஆம் தேதி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு இதே போல் ஒரு சட்டமன்ற குழு கூட்டம் சென்னையில் ராயப்பேட்டையில் அதிமுகவோட தலைமை அலுவலகத்தில் கூடியது. அப்போது சட்டமன்ற குழு தலைவராக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ தான் அந்த 60 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் இப்போது வரைக்கும் அந்த தொடர்ந்துட்டு இருக்கார். அப்போ என்ன தீர்மான நகல் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு, என்ன கடிதம் கொடுக்கப்பட்டது நம்ம எல்லாருமே நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும்போது ஆளுநரிடம் கடிதம் கொடுத்தாங்க நம்ம பேச்சுவழக்கில் சொல்கிறோம். ஏன்னா நம்ம இது தொடர்பாக நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் அரவிந்த் தந்தி தொலைக்காட்சிக்காக ஆளுநர் மாளிகைக்கு ஆர்டிஐயில் ஒரு தகவல் கேட்குறார். அப்போ டிசம்பர் 5ஆம் தேதி எந்த மாதிரியான கடிதம் கொடுத்தாங்கன்னு கேட்கும்போது ஆளுநர் மாளிகை ஆர்டிஐ ஆக்டில் சென்னையில் இருக்கக்கூடிய ராஜ்பவனில் இருக்கக்கூடிய தமிழகத்துடைய ஆளுநருடைய மாளிகையிலிருந்து ஆர்டிஐயில் வரக்கூடிய தகவல் நமக்கு என்ன வந்துச்சுன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வரக்கூடிய தகவல் என்னென்னா, அன்னைக்கு டிசம்பர் 5ஆம் தேதி இரவு டிசம்பர் 6ஆம் தேதி அதிகாலையில் விடிகாலையில் நள்ளிரவு பொழுதுல அந்த பதவியேற்பு நடக்கும்போது பதவியேற்புக்காக உரிமை கோருவதற்காக கடிதம் கொடுக்கல, மாறாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் நடந்தபோது அங்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகலை கொடுத்தார். அந்த தீர்மானம் 17 பக்கங்களை கொண்டதாக இருந்தது. அந்த 17 பக்கங்களில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற சம்பவங்களுடைய தொகுப்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 17 பக்க தீர்மான நகலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற குழு கூட்டம் கூடிய போது அவர்கள் ஏகமனதாக நிறைவேற்ற தீர்மானத்தை தான் அளித்திருக்கிறார். இப்போ எழுந்திருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கேள்வி, தற்போது திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் ஆளுநரிடம் அவரும் ஒரு தீர்மான நகலைத்தான் கொடுத்திருப்பார். ஒரு கடிதமாக நம்ம கருதலாம். ஆனால் ஒரு கடிதம் ஒரு அட்டாச் பண்ணிட்டு அது பின்னாடி ஒரு தீர்மான நகல் தான் கொடுத்திருப்பாங்க. அந்த தீர்மானத்துக்கு பின்னாடி அத்தனை பேரும் ஒப்புக்கொண்டதாக எம்எல்ஏக்களுடைய கையெழுத்து இருக்கும், தனித்தனியாக கடிதங்கள் கூட இருக்கும். ஸோ ஒரு கவரிங் காப்பியோட ஒரு கவரிங் லெட்டரும் பிளஸ் தீர்மான நகலும் கொடுத்திருப்பாங்க. நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த தீர்மான நகல் 5ஆம் தேதி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முன்மொழிந்து அப்போது எடுக்கப்பட்ட தீர்மான நகலா, அல்லது பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக முதலமைச்சர் 7ஆம் தேதி இரவு இந்த மாதிரி ரிவோல்ட் பண்ணதுக்கு பிறகு 8ஆம் தேதி காலையில் இதுபோல் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டம் நடத்தி அவர்கள் எல்லோருமே ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்லப்பட்டது. அப்போ ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது வெளியிடப்பட்டதா அப்படிங்கிற பார்க்கணும். ஸோ 2 சட்டமன்ற குழு கூட்டம் நடந்திருக்கு. இதில் முதல் சட்டமன்ற குழு கூட்டம் திரு பன்னீர்செல்வம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்து நடந்த ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய தீர்மான நகலாக இருந்தால் அது ஒரு காம்ப்ளிகேட் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. மாறாக மறுநாள் காலையில் நடத்தப்பட்ட சட்டமன்ற குழு கூட்டம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லாமல் மற்றவர்கள் அங்கே இருந்து போகிறது. அப்போ கிட்டத்தட்ட 131 எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கிறாங்கன்னு அவருடைய அதிமுக கொறடா சொல்லியிருந்தார். அப்போ நடந்த கூட்டத்தில் அப்போ தனியாக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டதுனால அதில் இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மான நகலை கொடுத்துருக்கிறாருன்னு பார்க்கணும். நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி வெறும் கவரிங் லெட்டர் கடிதம் மட்டுமே இல்லை, அந்த கடிதத்தை தாண்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் நடந்தபோது அங்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். தீர்மானத்துடைய எத்தனை பக்கம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. அந்த தீர்மானத்துடைய நிறைவேற்றப்பட்டது எப்போது? இவங்க கொடுக்கக்கூடிய தீர்மானம் 5ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் அதிமுகவுடைய பொருளாளராக இருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுத்து முன்மொழிந்த தீர்மானமா, அல்லது அதன் பிறகு ஒரு கூட்டம் நடந்தது அங்கு யாரேனும் முன்மொழிந்திருக்கிறாரா, வழிமொழிந்திருக்கிறாரா, எத்தனை சட்டமன்ற உறுப்பினருடைய கையெழுத்து இருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ மறுநாள் காலையில் நடந்த பொதுக்குழு அதிமுக சட்டமன்ற குழு கூட்டத்தில் மீண்டும் ஒரு முறை தலைவராக சட்டமன்ற குழுவுடைய தலைவராக திருமதி சசிகலா அவர்கள் அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரா? இந்த 2 கூட்டங்களில் எந்த கூட்டத்துடைய தீர்மான நகலை ஆளுநரிடம் அளித்திருக்கிறார் திருமதி வி.கே. சசிகலா அப்படிங்கிறது கவனித்துக்குரிய விஷயமா பார்க்கப்படுகிறது. ஹரி, ரைட். இப்போ 2வது தீர்மானம் கொடுத்தாலும் கூட அதில் கையெழுத்திட்ட சில உறுப்பினர்கள் ஓபிஎஸ் உடைய கேம்பில் இருக்கிறாங்களா, இல்லாட்டி இஸ் இட் வெரி கிளியர்? இல்லை, அதுதான் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்து இருந்துச்சுன்னு பார்க்கணும். 131 எம்எல்ஏக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க, இன்னைக்கு கையெழுத்திட்டு இருக்காங்கன்னு அதிமுகவுடைய கொறடா அந்த சட்டமன்ற குழு கூட்டம் நடந்தபோது சொன்னார். ஸோ 131 இருந்ததற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு கருதப்படுது. ஏன்னா 2-3 பேர் கடிதம் கொடுத்ததுக்காக சொல்கிறாங்க எனக்கு உடம்பு முடியல. அப்படி கடிதம் கொடுத்துருந்தவங்கள மனோரஞ்சனம் கடிதம் கொடுத்ததா சொல்லியிருந்தாங்க. அவங்க திரு ஓபிஎஸ் ஆதரிச்சிருந்தார். அதே மாதிரி இன்னும் 2-3 சட்டமன்ற உறுப்பினர் கூட கடிதம் கொடுத்தவர் கூட இந்த பக்கம் மறுபக்கம் மாறி இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவருடைய கடிதத்தை தவிர்த்து விட்டு மற்றவருடைய கடிதத்தோடு இது போயிருக்கா எப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். எத்தனை ஏற்கனவே சொன்னது போல அவர்களுடைய கருத்தில் சொல்வதானால் இது அதிமுக வந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நம்ம புலனாய்வு பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னு ஹெட் கவுண்ட் தலை எண்ணிக்கை நடத்த முடியல. முதல் நாள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக முதலமைச்சர் முன்மொழிந்து நடந்த தீர்மானத்தில் 135 எம்எல்ஏக்களுடைய கையெழுத்து இருந்தது அப்படின்னு திரு பாண்டியராஜன் கல்வி அமைச்சர் அவர் சொல்லியிருக்கிறார். அது ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன கிடைக்குது, நம்முடைய செய்தியாளர் திரு ராஜா அங்கே அந்த இதில் சிறப்பு செய்தியாளர் ராஜா அங்கே முன்னாடி இருந்து பண்ணும்போது அவருக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில்
அதிமுகவுடைய கொறடா அவர்கள் 131 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குன்னு இந்த இரண்டாவது சட்டமன்ற குழு கூட்டம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தேதிக்கு நம்ம கண்ணில் பார்க்கும்போது 131 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் முதலமைச்சர் சேர்த்து குறைஞ்சபட்சம் 6 பேர் உத்தரவாதம் அங்கே இருக்கிறாங்க. ஸோ 127 128 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு அந்த பக்கம் இருக்கக்கூடியக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவங்க தீர்மானத்தில் முதல் நாள் தீர்மானத்தை 5ஆம் தேதி தீர்மானத்தை கொடுத்துருக்காங்களா இல்லை 8ஆம் தேதி தீர்மானத்தை கொடுத்துருக்காங்களா, இந்த தீர்மானத்தில் எத்தனை உறுப்பினர் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறலாம் ஆளுநர் மாளிகையிலிருந்து சொன்னா தான் தெரிய வரும். ஹரி.